வணக்கம் 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 ஐயா பாதமே நமஸ்காரம். சுகமாக வாழி. அப்பா வெள்ளத்தால் அழியாது தண்ணில் வேகாது எந்த நாளும் கொல்லத்தான் முடியாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் அது கல்லுக்கோ பயமில்லை காவலுக்கும் அப்பேற்பட்ட கல்வி கற்றுள்ள என் நாட்டுக்கு பொன்னாடா விளங்கும்படியான இந்த பெரிய பாலிப்பட்டு கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அது கௌதமனுடைய பாதகம் இங்கு அருமையாக அமர்ந்திருக்கூடிய அருமையின் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு தமிழ் போல் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த உபயதாரர் அவர்களுக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இவருடைய விளக்கம் தெரியும். நல்லா உற்று பாருப்பா. ஆளை பார்த்தா மரத்து ரோடு கூட்டு ரோடு இருக்குதா அந்த இடத்துல ஒன்ன மாதிரியே ஒருத்தன் உட்காந்துக்கிறான். அவன் தான் ஏஞ்சி வேண்டாம் நாங்க இருந்தான். அந்த சாமியார் அந்த சன்னியாசி அந்த தபியோகி அடியார் அன்னவரை போல் தோற்றம் தெரியுது. அப்பா நான் அந்த சுந்தீர பாண்டு சூத்தன் வந்தேன். நான் ஒரு சத்திரியன். கோட்டை கிட்ட கட்டிக்கிறேன் பட்டப்பட்டியா போட்டுக்கிறேன். ஆமா ஆமா அப்படி எப்படி போய் சண்டுகுல பரம்பரை கேள்விப்பட்டிருக்கா? சண்டுகுல பரம்பரை 32 தலைமுறை. அது ஒரு திருப்பால் கடவுள் ஜாதியாகும். நேருகிரி மலை மத்தாகும். வாசுகின்ற பாண்ட கயிறாகும். தேவரன் ஒரு பக்கம் அரக்கன் ஒரு பக்கம் தேவ அமிர்தம் கிடந்தார். அந்த அமிர்தத்தில் பிறந்தவன் என் பாட்டன் சந்திரன். அந்த சண்டுகுல பரம்பரை 32 தலைமுறை. அந்த வம்சவழியில் அது வரக்கூடிய அந்த மன்னன் பாண்டு அந்த பாண்டு மகாராஜனுக்கும் குஞ்சி மாத்திரை இரு பெண்களுக்கும் 5 ராஜாக்கள் ஜனித்திருக்கின்றார். அந்த 5 ராஜாக்கள் நடு பிறந்தோர். ஆனால் அதற்கு மன்னன் அத்துடன் என் பெயர் என்ன காது கேட்டு பாரு. ஆமா சொன்ன சொல்லு நடுப்பு இருந்த அர்ஜுன பெருமனை நாங்க பார்த்ததே முன்னாடி வந்தாரு. பார்க்கல அவர் என்ன வடிவம் அவர் எப்பேற்பட்ட ஆளு அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீ இப்போ தபயோகியா வந்திருக்க கட்ட போட்டு கொட்டை கட்டி சந்தேகம். அப்பா பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மாத்திரைக்கும் 5 ராஜாக்கள். ஆனால் அவர்களுக்கு பங்காளி கேள்விப்பட்டிருக்கியா?
கேள்விப்பட்டுக்கிறோம். கௌரவர்கள் ஆமா 100 பிள்ளைகள் 100 பேரு 105 பிள்ளைகள் ஆமா. பங்கு பங்காளி ஆமா. ஆனால் இந்த அஸ்தினாபுரம் 66,000 வீதி ஒரு வீதிக்கு 66,000 வீதி அரண்மனைகள். ஆக மொத்தம் 435 கோடியே ஆமா 60 லட்சம் எண்ணிக்கை கொண்டு தான் அஸ்தினாபுரி பட்டணம். அதில் பாண்டவருக்கு சேரக்கூடியது 33 217 கோடியே 30 லட்சம் வீடு அரண்மனை. அதை கொடுக்க மனமில்லாத துரியோதன் துரியோதனன் ஐவராஜாக்களை வரவழைத்து பல கொடுமைகள் செய்தான் ஆதி நாராயணனுடைய அருளால் அருளால் பிழைத்து வந்தோம். ஆமா. கடைசி நேரத்தில் நேரத்தில் நயமா அழைத்து அவன் தூதுவரை ஆடி நாட்டாட்சியத்தை பறித்து கட்டளையிட்டான். ஆமா. ஐவராஜாக்களே அவர்களே பாதி ராஜ்யம் பெற பெற வேண்டுமானால் வேண்டுமானால் 12 வருஷம் வனவாசம். ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு கொடுப்பேன் அப்படி என்று கட்டளையிட்டான். அந்த கட்டளைப்படி ஐவராஜாக்களும் அதன் முதல்வனும் சென்று எங்க தாத்தா வேதவியாசரை கண்டு நடந்த கதைகளை அப்ப தாத்தா சொல்றாரு ஐவராஜாக்கள் ஒன்றும் அறியாத பிள்ளைகள் யாரும் தெரியாத பிள்ளைகள் வருங்காலத்தில் பாரத போர் என்பது ஏற்படாமல் அதனால் ஐவராஜாக்கள் யாராவது ஒருவர் சென்று பரம கடவுளை பார்ப்பதற்கு சிலிமுக அப்படின்னு கட்டளையிட்டார். ஆமா அதில் ஐவராஜாக்கள் யார் போவது அப்படின்னு எல்லோரும் நாங்க முடிவு செய்தோம். அப்ப அண்ணன் தர்மராஜ் எடுத்து வைத்தார். அர்ஜுனா பரம கடவுளை பார்ப்பதற்கு உனக்குதான் தகுதி இருக்கு. உனக்கே தகுதி. ஆமா அப்படி எடுத்துரைத்ததால் என் சுய உருவத்தை மாற்றி தப வேடம் கொண்டு இப்ப பரம கடவுளை பார்ப்பதற்கு நான் புறப்படும் தவிர்த்து இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆமா பரமனை பார்க்க ஆமா அப்படி சென்றால் நான் மட்டும் இல்ல என் தமிழிடம் ஐவராஜாக்களிடம் நால்வரிடமும் நான் விடை பெற்று போக வேண்டும் என்று உத்தரவாடும் வெற்றி பெற வேண்டும். பரம கடவுளை பார்க்க வேண்டும். பார்ப்பது கதைக்கும் சிலிமுக வாழாது பெற வேண்டும். அதனால் என் அண்ணன் தர்மாட்சி அண்ணன் வீமாட்சி அதோ நகரம் வந்து இருப்பேன். சரி சரி என் மகவாப்பா 4 இருக்காங்களா? 4 பேர் இருக்கிறாங்க. பத்திரி பாஞ்சாலி இருக்கா? அண்ணா அப்படியே அர்ஜுனா அண்ணா வணக்கம். நீடோடி வாழ்க. அண்ணா வீமண்ணா அர்ஜுனா வணக்கம். சுகமாக இருப்பாய். எவ்வளவு சகாதவர்கள். வணக்கம் அண்ணா. அண்ணா சத்தியம் தவறாதென்றன் வணக்கம் இருப்பாய். அண்ணா கௌபதா அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். ஆகட்டும் ஆகட்டும். நான் கூட சகாதேவர்கள். சரி அர்ஜுனா அண்ணா நீ வாழ்குவா தம்பி.
பங்காளி கௌரவரை வெல்வதற்கு அந்த பரம கடவுளை பார்ப்பதற்கும் தங்களுடைய விருப்பப்படி நான் புறப்பட தயாரா இருக்கின்றேன். அதற்கு பொருத்தமா இருக்கிறேன். ஆனால் அந்த அத்தனார் என்பதன் எப்படி இருக்கின்றன? அத்தன்மை போல் சிவவிடம் பூண்டு அழகா இருக்கு. அண்ணா அண்ணா தர்மம் சாதாரணம் அண்ணா. உண்மைதான். எக்குறை இல்லாமல் அந்த சிவனை போல் இருக்கின்றாய். ஏது குறை இல்லாமல் சென்று சிவபெருமானிடத்தில் குறையென்று தவம் செய்து பெற்றுள்ளாய். அண்ணா மன்னா சாதனோ அண்ணா சிவபெருமானை பார்க்க நான் புறப்படுகின்றேன். ஆசீர்வாதம் கொடுங்க. பரமநல கோரி தபம் செய்து பாஸ்தோவிகள் சிறுமி வளரும் வெற்றிகரமாக ஆகட்டும் தம்பி. அண்ணா அப்பா தம்பி சிவபெருமானை பார்க்க நான் புறப்பட தயாரா இருக்கேன். நம்ம பதவி முடிக்க வெற்றியோடு சென்று அண்ணா மண்ணாசி புண்ணாசி மூன்று ஆசி வெறுத்து ஒரே மனதோடு போயிட்டு வரும். வயல எது வேணாலும் வரலாம், ஒரே மனதா போய் வரும். நீ தம்பி அர்ஜுன் கொஞ்சம் சிறிய ஆசை உள்ளவன். ஆனால் நீங்க தவறான விஷயம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. செல்ல வேண்டும். ஆமா கொஞ்சம் சிந்தனையா ஆழ்ந்து அதுக்குதான் நம்ம குடும்ப கட்டு பண்ணி போயிடலாமா? போறா குடிக்கான அம்மா போறா வராதுங்க அந்த இடத்துல. அண்ணா நான் சென்று வருகிறேன். அம்மா பத்து பாஞ்சாலி கடவுளை பார்த்து பாஸ்மரகனையும் சிலிமுகவாளாயும் பெற்று உன் கூந்தலை முடிப்பதற்கு வெற்றியோடு சென்று வருகின்றேன். அண்ணவா சபத்துக்கு சென்று பரம கடவுளை கண்டு பாஸ்மராசனம் வாங்கி வந்து வெற்றியோடு வருகிறேன். ராஜாக்கள் செய்த சபத்தையும் நான் செய்த சபத்தை வெற்றியோடு முடிக்கிறேன். ஆகட்டும் என்பது நான் வெற்றியோடு வருகிறேன். அண்ணா போயிட்டு வரேன்னா ஆகட்டும் மகா அந்த சண்டகுல பரம்பரை அந்த வம்சத்தில் வந்த இந்த பார்த்திவன் விஜய காஞ்சிவன் அத்துடன் வடக்கேடு வந்து செல்கின்றேன். அந்த பரம்பரை பார்க்க யாரை பார்க்க அந்த மங்கை உண்மை
அவர் எப்பேற்பட்டவர் அந்த காலாண்டை காலால் ஊதைத்த அப்பேற்பட்ட பெருமானை யமனை காலால் உதைத்து அப்பேற்பட்ட பெருமானை பார்க்க வடக்கு திசை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். யாரையும் நினையாத வண்ணம் அப்படி போகின்ற போது தம்பி இப்ப யார் யாரை வெறுத்து போறான்? யாரை விட்டு போகுது? எந்த குருகுல நாட்டை விட்டு என்னை பெற்ற என் தாய் என்னும் தாயை விட்டு சங்கரா சிவனே என்று சிவபெருமானை பார்க்க போகின்றேன். எந்த நினைவும் இல்லாமல் எந்த கவனமும் இருக்கக்கூடாதுங்க. ஆமா ஆமா ஆனா சிவனே 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 இந்த போகணும். ஆமா தவறு கூட வேற நினைச்சிட போறேன். அண்ணா உனக்காக நான் காத்து பங்காளி பகையை முடிக்க வேண்டும் முடிக்க வேண்டும். அப்ப கடுமையா வட திசை நோக்கி போகிறோம். பரம கடவுளை அந்த கைலாயநாதனை பார்த்து போகிறோம். அதாவது அந்த அர்ஜுன பெருமா நாவான மூன்றே பரமன கோரி தவத்துக்கு போய் கொண்டிருக்க பகவான் என்ன பெண்ணாசை முடிச்சவன் இல்லையா ஒரே உறுதியா போகிறானா இதுல மனசோர் அழிந்து போகிறானா சோதிக்கு பார்க்க வேண்டும் இது பகவான் தர்ப்பார்.
திருப்பதி மலையாடி வரலப்பா ஐடி மேல ஐயோ பயணி மேல நான் இருக்கிறேன் திருப்பதி 7 மலையை விட்டு 7வது மலையில் இருக்கின்ற நாடு சுகமாக வாழ்க்கை
தெரிவது. சரி மகட்டோடு இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி ராஜபுர சபை. மகாலட்சுமி ராஜபுர சபை. ஆமா. இந்த சபை எதனால் கூடப்பட்ட சபை? அதான் பாஞ்சாலம் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபைங்க. திரௌபதி அம்மன் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. ஆமா. தம்பி ஆ. அந்த திரௌபதி அம்மன் புண்ணியத்திற்கும் ஆ. அந்த அந்த அம்மாவுடைய பாதத்திற்கும் பாதத்திற்கும். அந்த இருக்காங்களே ஆ. மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம். இவர்களுடைய பாதத்திற்கும் ஆ. அநேக கோடி வணக்கம். ஆ. என்னுடைய வணக்கம். அதான ஒண்ணும் புரியலைங்க. என்னடா? எப்படா? என்ன கேக்குறாரு? அதை பார்த்து கூட தெரியல. தெரியாதான் கேக்குறாங்க, வேற என்னங்க? ஏய், என்னடா என்னடா ஏய், அது கழுத்துல போய் தொட்டு பாக்குறியா? அதானே. அது வந்து தண்டுலப மாலை. தண்டுலப மாலை. அவனும் காமாளன். ஏய், அது பொண்டாட்டிக்கு வேணும்டா. ஐயோ ஐயோ காமாலையா? ஆ. என்னுடைய விவரத்தை சொல்லுங்க. விளக்கம் சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். விவரமா சொன்னாதான் தெரியும். ஆமா. நானா சொல்கிறேன். ஏய், நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? உலகி சுப்படங்கி செய்கிறதே பொற்படங்கி இடமாடி நெடுத்தன்னாரனே. கடல் போய் பாடி சித்த பூரானே. ஐயா புடவை பரமேச கொண்டே நடமாடி நெடுத்திட்ட நாரனே. கடல் போய் படுத்திட்ட ஊரனே. உலகி சுப்படங்கி செய்கிறதே பொற்படங்கி நடமாடி நெடுத்திட்ட நாரனே. கடல் போய் பாடி சித்த பூரானே. கடல் போய் படுத்திட்ட ஊரனே. ஏய் கரிமாமுகள் வந்தனாத்திரு உரமாதே கரிமாமுகள். ராத்திரி உறவாதே கரிமாலை. ஏய் கரிமாமுகள் வந்தனாத்திரு உரமாதே கரிமாமுகள். ராத்திரி உறவாதே கரிமாலை. தானாத சதுர் பூஜை காட்டியே இதை காண்பதற்கு பெருமாட்டியே. தம்பி ஆரம்பம். ஓ இப்ப எப்படி விளையாட்டோம்? எப்படி முடிஞ்சது உனக்கு? ஏங்க ஆ? உன் பேரை கேட்டா பேரை சொல்லணும். ஆமா. விமான வந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி பீட்ரூட் பீன்ஸ் நான் பழத்தை பார்க்க பட்டீங்க என்னடா காய்கறி வியாபாரத்துல ஓடி போட்டா? சொன்னதுல என்ன பின்ன? ஏய் ஓ. புடவி சூழ் படமீசை. ஆ. படமீசைனா ஆ. பாம்பு இருக்குது பாரு. ஆமா அந்த பாம்பு மீ பள்ளிக்குள்ள கூடிய ஆள் நான்டா. ஓஹோ. ஆமா. ஓ. அவன் மேல படிப்பீங்களா? பாம்பு மேல படுக்கிறனா? ஆ. ஏய் பாம்பின் மீது சயனித்துக் கொண்டிருக்கிறவன் இந்த பகவான். ஓஹோ. ஆமா. ஏய் அதோட கிடையாது. பாம்பின் மீது ஆ. நான் எங்க போய் படுத்தேன்னு தெரியுமா உனக்கு? எங்க போய் குடிச்சிட்டு போதில படுத்தீங்க? ஏய், யாரோ கல்யாணோ பகவான் நான் குடிச்சிட்டு போதில போய் படுகிறாரு. ஏய் எங்க போய் படுத்துன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா சகலம் தான் மேல் படுகிறாரு. ஏய் இந்த தரணியில் உரம் பெற்ற இறங்கி என் மடியுட்ட நரசிம்மமாய் வந்த மூர்த்தியே. பட்ட பிரகலாதனுக்கு நேர்த்தியே. இந்த தரணியில் உரம் பெற்ற இறங்கி என் மடியுட்ட நரசிம்மமாய் வந்த மூர்த்தியே. பட்ட பிரகலாதனுக்கு நேர்த்தியே. ஏ பரமாசுரஜா வாத்திரு உரன திருவரவாசியா. பரமாசுரஜா வாத்திரு உரன திருவரவாசியா. அத்தியராகி நல் பத்திட ஆயி லட்சுமி அஜய நித்திடமா. ஏய் நான் நாராயண இருக்கும்போது அந்த
மாபலியானவன் பெரும் ஆணவத்தில் இருந்தான். ஆமா, எனக்கு 3 அடி தானம் வேண்டும் பகவானே. அவன் ஆணவத்தை அடைக்க வேண்டும் அப்படி என்று 3 அடி தானம் கேட்டான் பாரு. 1 அடி ஆகாயம் அழுந்து விட்டான், 1 அடி பூமி அழுந்து விட்டான், இன்னொரு அடி எங்க வைக்கிறது? ஆமா, இன்னொரு அடி குடுறான்னு கேட்டதுக்கு அதற்கு என் தலை மேல வை பகவானே, என் தலை மேல வச்சிரு அப்படின்னு சொன்னான் பாரு. அவனை ஒற்றே அடி தலை மேல காலை வைத்து அதல பதில சுடன் நிராதல பாதாள போய் சேர்த்தீங்க. பாதாள உலகத்துக்கு சேர்த்து விட்டு. ஆமா, அப்பேற்பட்ட ஆணவம் கண்ட மாபலி சக்கரவர்த்தியை அடக்கி இப்படி அதோட கிடையாது. கோவம் அந்த குழலோ செஞ்சால் மெல்ல குட்டின போலும் பட்ட கோதை அரைக்கி பால் உண்டாவமா. கூப்பிடுறது அந்த விபரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன். நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நான் ஸ்ரீதர் அண்ணன் தன் முகுந்தன் வைகுந்தன் வந்தேன். திருப்பதி மலை மேல வந்த நான் தான் வைகுந்தவாசன் எம்பெருமான் ஏழுமலையான் பகவானே. பகவான பாதத்தை தொட்டுதான் வரும்போது அது இன்னும் அது திருப்பதி தொட முடியுமா? முடியாது. அதனால நான் இங்க மட்டும் இருக்கிறவன் கிடையாது. நான் எங்க இருப்பேன் தெரியுமா? நான் ஜல்லுக்குள்ள என்னை போலும் சுண்ணி ரெண்டாவானா எங்கும் நிறைந்த பராபர வஸ்து நானே தான் தம்பி. எள்ளுக்குள்ளி இருப்பேன், எண்ணெய்க்குள்ளி இருப்பேன், தூணிலி இருப்பேன், துரும்பலி இருப்பேன். நானு அப்பேற்பட்ட ஆளு தம்பி. நானு 10 அவதார மூர்த்தி என்று விளக்கமா புரிந்து விட்டது. ஏய், இப்போது நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? நான் எதற்காக உருவெடுத்தேன்? இந்த கண்ணன் அவதாரம் எதற்காக அப்படின்னு கேட்டா, இந்த பூமி பாரம் தாங்க முடியவில்லை அப்படி என்று பூமாதேவி வந்து அமைத்த மூந்தவுடனே அம்மா பிற்காலத்தில் பாரத போர் என்று நடக்க போகின்றது. அதிலே
உனக்கு இந்த உதிர கபாலம் இருக்கின்றது பாரு ஆமா. அந்த உதிர கபாலத்துக்கு உதிரமும் சாதிக்கிறேன் உன் பூமி பாரத்தை தீர்த்து வைக்கிறேன் உன் பாரதம் ஜெயிக்கிறேன். ஆமா அப்படின்னு அவனிட வாக்கு கொடுத்து விட்டேன் ஆமா. பூமாதேவியிடம் அப்படி வாக்கு கொடுத்து ஏய் என் மாமனா விளங்கி வரக்கூடிய கம்சன் கஞ்சன் அவன் சிறைசாலையில் வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் நான் எட்டாவது குழந்தையாக 8வது பிள்ளையா? ஆமா 8வது பிள்ளையாக அங்கவே நான் ஜனித்தேன். சிறைச்சாலையில பிறந்தீங்க. ஆமா சிறைச்சாலையில பிறந்து அப்பொழுது வசுதேவரானவர் என்னை எடுத்து சென்று அசோதமணியில் வைத்து விட்டார். அங்கவே வளர்ந்து வந்து 8வது வயதிலே என் அம்மான் கம்சனை மடித்தேன். ஆமா அப்படி 8வது வயதிலே அம்மான் கம்சனை மடித்து மறுபடி பிறகு பாண்டவர் இருக்காங்க பாரு பாண்டவருக்கும் துரியோதனருக்கும் நான் தட மாமன். ஆமா அப்படி மாமனா இருந்து ஏய் பாண்டவருக்கு துரியோதனாதிகளுக்கும் விக்கிரகுரோதம் ஏற்பட்டு அவங்களுக்கு செய்யாத சூதுமார்கள் செய்து வந்தான். யாரு துரியோதனன் செய்யாத சூதுமார்கள் செய்து வந்தாரு. அதெல்லாம் என்னுடைய அருளால் பாண்டவர்களை தப்பித்து பிழைக்க வைத்து மறுபடி துரியோதன சூதுமகனை ஆடி ராஜ்யத்தெல்லாம் வருத்தி கொண்டான். அந்த சண்டால பாடி வச்சு கொண்டு ஏ பாண்டவர்களே 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாத கழித்து வந்தால் பேர்வாரி நாட்டை தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். பாண்டவர் காணக போயிருக்காங்க. சூரிய வனத்தில் அந்த வேதவியாசரை வேண்டி அச்சய பாத்திரம் வாங்கி கொண்டாங்க. ஆனா அவர் சொன்ன வாக்கு பிற்காலத்தில் பாரத போர் என்று நடக்காமல போகலாம். அதனால யாராவது ஒருவர் சென்று அந்த சிவபெருமானை பார்த்து பார்ப்பதற்கனையும் அசுவமும் கொண்டு வர வேண்டும். சிறுமுக ஆலயமும் கொண்டு வந்தால் அந்த பகையை முடிக்கலாம், துரியோதனை முடிக்கலாம், நாட்டு ஆளலாம் வேதவியாசர் சொல்லிவிட்டார். ஆமா அவர் வார்த்தைப்படியே யார் போகிறாங்க தெரியுமா? அவர் ராஜாக்கள் நடுப்பிருந்தோட விளங்கி வரக்கூடிய அர்ஜுன பெருமான் என்னுடைய வைத்தன் போகின்றான். ஏண்டா சாமியாரா போறான், அவன் சாமியாரா போறானே கல்லு மேல சேலை இருந்தாலும் அவன் துணி தூக்கி பாக்குற ஆளாச்சு. தொட்டு பாக்குற ஆளாச்சு. விடுவானா அவன்? அப்பேற்பட்ட ஆளு மனமுடியா போய் அதான எப்படி போய் அவன் பரமக்கரால பாக்குறாளா அப்படின்னு நானும் நினைச்சுக்கினேன். என்னடே எங்க போனாலும் பாண்டவர்கள் என்ன வணங்கிட்டு தான் போவாங்க. என்ன நினைச்சிட்டு என்கிட்ட என்ன மாமா என்ன ஆகிறோம் அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம போறானே. அந்த ஆணவத்துல போறானே யாரு? அர்ஜுன பெருமான். விடலாமா அவனை? விடலாமா? அதனால அந்த அர்ஜுன் சோதித்து பார்க்க வேண்டும். அதுக்காக தான் இப்ப வந்துக்கிறேன் நானு. ஏன்னு கேட்டா நேரா போனா விடுவானவா? நேரா போய் வை பறிக்கிறான், அடிச்சு போட்டு வேண்டாமா? அதனால நேரா போக கூடாது. எப்படி நானு அப்ப எடுத்த பாரு பத்மாசூரனை கொல்வதற்காக ஒரு மாயா மோகினி அவதாரம். அந்த மோகினி அவதாரத்தை அர்ஜுன பெண்ணாச முடிவான். பெண்ணுன்னா கல்லு மேல சேலம் துணி தூக்கி பாக்குறாள் அவன். அதனால விடுவானா அவன்? பெண்ணாச எடுத்து போய் மாயவனை முட்டி அவன் எப்படி உரிய போறானா? உறுதியா போறானா? இல்ல உறுதியா போறானா? ஆமா நம்மள எடுத்து பாக்குறானா? அவன் மோகினி அவதாரம் எடுத்து வந்தா நம்மள எடுத்து பாக்குறானா அப்படின்னு அவனை சோதிக்க வேண்டும். ஏன்னு கேட்டா அவனுக்கு எண்ணு விட அதிகமா போட்டாச்சு. 60,000 போகமா இருக்கு. 8 பட்டஸ்திரி. சரி அப்படியானா அது இருந்தாலும் இஞ்சி போக வேண்டும். அர்ஜுன பார்க்க வேண்டும். போகவரை மாற்றி அவனை நம்ம வழி கொண்டு வர வேண்டும். அதனால மாயா மோகினி அவதாரம் எடுத்து வர போடா. மாயா மோகினி